வீடியோவில் ஒரு டிப்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஊக்ஸ் பட்டி ஐப்பட்டி இருக்கு இல்லையா, இதை தைக்கும் போது நிறைய பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க, ஊக்ஸ் பட்டியை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது, கட் பண்ணும்போது ரெண்டும் சேமாக தான் கட் பண்ணுறோம், ஆனால் எக்ஸஸாக வருது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அது ரீசன் என்னென்னா, ஐப்பட்டியில் வந்து டபுள் கிளாத் இருக்கிறதுனால அது இலோ வராது. ஆனால் அதே ஊக்ஸ் பட்டியில் நம்ம சிங்கிள் கிளாத் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலோ வரும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஐப்பட்டியோட ஊக்ஸ் பட்டியோட லென்த் அளவு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இந்த பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இது நீங்கள் வச்சு அளந்து பார்க்கும்போது இதோட ஹைட்டு 1/4 இன்ச்சுனா ஒரு கம்மியாக இருக்கணும். அப்போ நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். இந்த இடத்துல மட்டும்தான் இலோ வரும் ஊக்ஸ் பட்டியில். ஸோ அப்போ ஸ்டிச் பண்ணும் போது இது கரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.